அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 கல்வி உளவியல் சீரீஸ்ல யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புல பார்ட் 3 வீடியோ இது. பார்ட் 1ல ஒரு 25 கொஸ்டின், பார்ட் 2ல ஒரு 25 கொஸ்டின், பார்ட் 3ல ஒரு 25 கொஸ்டின், அடுத்து பார்ட் 4ல ஒரு 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற யூனிட் 1ல மொத்தம் 100 கேள்விகள் நாம கொடுக்கிறோம். இந்த 100 கேள்விகளையும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை போட்டு வச்சுட்டு அதை ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு அலுவலகத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு காலேஜ்க்கு ப்ரொஃபஸரா போறீங்கன்னா ஜஸ்ட் இதை ஹெட்செட் போட்டு கேட்டுட்டே போயிடுங்க. வரும்போது கேட்டுட்டு வாங்க, போகும்போது கேட்டுட்டு போங்க. இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுல நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சிகளை எடுங்க. இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 மார்க் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு நம்ம தனியா எக்ஸ்ட்ராவா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கண்டிப்பா இதுவும் முக்கியமான ஒண்ணுதான், அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு 30 மார்க் இருக்கு. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த டிஆர்பி பத்தி ஏற்கனவே நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நான் ஸ்டடி பிளான் எப்படி சார் பண்றது, எனக்கு இருக்கிறதே ஒரு 60 to 70 டேஸ் தானே இருக்கு, நான் எப்படி ஸ்டடி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆளா இருந்தா உங்களுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கிறோம். எப்படி ஸ்டடி பிளான் போடணும், வீக்லி மந்த்லி பிளான் எப்படி போடணும், டெய்லி பிளான்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் கார்டுல கொடுக்குறேன், அந்த கார்டுல இருக்கக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணி போங்க. By the end of this video, end கார்டா 2 வீடியோ கொடுத்திருக்கேன், நீங்க அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ்க்கான லிங்கை கொடுக்கிறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சப்போஸ் நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க, என்னால படிக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். அதோட லிங்கையும் நான் கொடுக்கிறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இதோட பிடிஎஃப் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த பார்ட் 4 முடியும் போது மொத்தமா ஒன்னா சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கறது ஐடியா. 100 கேள்விகளுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது பார்ட் 4 வீடியோ நாளைக்கு வரும். அந்த நாளைக்கு வரக்கூடிய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த பிடிஎஃப் கொடுக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் நான் கொடுக்கிறேன். அதை பிரிண்ட் எடுத்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் முன்னேறட்டும், நீங்களும் முன்னேறணும். நீங்க எல்லாருமே அரசு ஊழியர்களா, பிஜி அசிஸ்டண்டா போஸ்டிங் வாங்குறதுக்கு வாகை சுடரின் வாழ்த்துக்கள். வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். கல்வியாளர் ரூசோ என்ன சொல்றாருன்னா, let him not be taught science, let him discover it அப்படின்னு சொல்றாரு. அறிவியலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள், அறிவியலை அவர்கள் ஆழ்ந்து தெரிந்து அவர்களாக கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரூசோவுடைய வசனம், let him not be taught science, let him discover it. சோ முதல் டாபிக் என்ரோல்மெண்ட், டிராப் அவுட்ஸ், லிட்ரஸி, ஓபன் ஸ்கூலிங் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். கிராமப்புறங்களில் மாணவர் சேர்க்கையை எந்த காரணி அதிகம் பாதிக்கிறது? பள்ளிக்கான தூரம். ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பாருங்க. இப்போ கேள்வி இப்படிதான் வருமா அப்படின்னா கேள்வி மாத்தி கூட வரலாம். எப்படி கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுத தெரியணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் நீங்க பாருங்க. இலவச சீருடைகள், விளையாட்டு வசதிகள், கணினி ஆய்வகங்கள், இதெல்லாம் ஒரு பள்ளிக்கு இருக்கு. ஆனா ஒரு கிராமப்புற மாணவன் சேர்க்கையை எந்த காரணி அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா பள்ளிக்கான தூரம் அப்படிங்கறதா. Which factor most affects enrollment in rural areas? Distance to school. இரண்டாவது, கல்வியில் தேக்கம் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? முன்னேற்றம் இல்லாமல் ஒரே வகுப்பில் மீண்டும் மீண்டும் படிக்கும் மாணவர்கள். Stagnation in education refers to students repeating a grade without progress. மூன்றாவது, இந்தியாவில் வயது வந்தோருக்கான எழுத்தறிவை மேம்படுத்தும் திட்டம் எது? தேசிய எழுத்தறிவு மிஷன். Which program addresses adult literacy in India? National Literacy Mission. நான்காவது, திறந்தவெளி பள்ளி கல்வியை ஒழுங்குபடுத்துபவர்கள் யார்?
தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனம் NIOS. Open schooling is regulated by National Institute of Open Schooling NIOS. அடுத்து பெண்கள் பள்ளி படிப்பை இடைநிறுத்துவதற்கான ஒரு முக்கிய காரணம் இளமை பருவ திருமணம். A major reason for dropouts among girls is early marriage. செயல்பாட்டு எழுத்தறிவு என்பது படிக்க, எழுத மற்றும் அடிப்படை எண்கணிதத்தை செய்யும் திறன். Functional literacy means ability to read, write and do basic arithmetic. திறந்தவெளி பள்ளியின் நன்மை என்ன? கற்பவர்களுக்கு நெகிழ்வு தன்மை, எப்பனாலும் அவங்க படிச்சுக்கலாம். Which is a benefit of open schooling? Flexibility for learners. வேலை வாய்ப்பிலிருந்து பட்டங்களை பிரிப்பது என்பது என்ன? வேலைகளுக்கான பட்டங்களை விட திறன்களில் கவனம் செலுத்துதல். Delinking degrees from employment would focus on skills over degrees for jobs. மூளை வடிகட்டலை எவ்வாறு குறைக்கலாம்? பார்ட் 2ல மூளை வடிகட்டல் அப்படின்னா என்னன்றத பார்த்தோம். அதாவது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடியவர்களை பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசுறோம். சோ அதை குறைக்கிறதுக்கு இந்தியாவில் என்ன பண்ணணும்? சம்பளம் மற்றும் வாய்ப்புகளை அதிகரித்தல். Brain drain can be reduced by increasing salaries and opportunities in India. கல்வியின் தொழில்மயமாக்கல் நோக்கங்கள் என்றால் என்ன? வேலை சார்ந்த திறன்களுடன் மாணவர்களை தயாரித்தல். Vocationalization of education aims to equip students with job-oriented skills. அடுத்த தலைப்பு socially disadvantaged, inclusion and barriers. பட்டியல் பழங்குடியினர் கல்வி தடைகளை எதிர்கொள்வதற்கான முக்கிய காரணங்கள். மொழி மற்றும் தொலைதூர தன்மை. Scheduled tribes face educational barriers mainly due to language and remoteness. எது இந்திய கல்வியில் ஓரங்கட்டப்பட்ட குழு அல்ல? பொதுப்பிரிவு நகர்ப்புற மாணவர்கள். Which is not a marginalized group in Indian education. General category urban students. ஒருங்கிணைந்த கல்வியின் நன்மைகள் யாவை? அனைத்து கற்பவர்களுக்கும் உரியது. Inclusive education benefits all learners. கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பு UDL எதை உறுதி செய்கிறது? பல்வேறு கற்பவர்களுக்கு நெகிழ்வான முறைகள். Universal design for learning UDL ensures flexible methods for diverse learners. அடுத்து பெண்களுக்கான கல்வியில் உள்ள தடை பின்வருவற்றுள் எது? பாதுகாப்பு கவலைகள். Barriers in education for girls include safety concerns. நிபுன் பாரத் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. The main aim of the Nipun Bharat mission is fundamental literacy and numeracy. கல்வியில் தாங்குமை என்ற சொல் பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? அனைவருக்கும் செலவு குறைந்த மற்றும் அணுகக்கூடிய கல்வி. The term affordability in education refers to cost-effective and accessible education for all. கல்வியில் அணுகல் என்பது எது? உடல், பொருளாதார மற்றும் சமூக கல்வி அணுகல். Accessibility in education means physical, economic and social access to education. கோத்தாரி கமிஷன் எதை பரிந்துரைக்கிறது? பொது பள்ளி முறை. இந்த பொது பள்ளி முறை என்பது 10+2+3 அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டம். Which is a recommendation of Kothari Commission. Common school system.
தேசிய எழுத்தறிவு இயக்கத்தின் முக்கிய கவனம் வயது வந்தோர் எழுத்தறிவு. The main focus of the National Literacy Mission is adult literacy. அடுத்த தலைப்பு Policies, Values, Governance. கல்வியில் சோசியலிசம் என்றால் என்ன? அனைவருக்கும் சமமான அணுகல் மற்றும் வாய்ப்புகள். Socialism in education means equal access and opportunities for all. கல்வியில் மதசார்பின்மை பின்வருவனவற்றுள் எதை உறுதி செய்கிறது? பள்ளிகளில் மத நடுநிலைமையை. Secularism in education ensures religious neutrality in schools. கல்வியில் ஜனநாயகம் பின்வருவனவற்றுள் எதை ஊக்குவிக்கிறது? அனைவரின் பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவம். Democracy in education promotes participation and representation of all. கல்வியில் இறையாண்மை அரசு பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? சுதந்திரமான கொள்கை முடிவுகள். Sovereign state in education implies independent policy decisions. கல்வியில் சமத்துவம் எவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது? அனைவருக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள். Egalitarianism in education aims for equal rights and opportunities for all. And that's it. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இருக்கிற கேள்விக்கு பதில அப்படியே மனப்பாடம் செய்யறதை விட்டுட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. அந்த கேள்வியையும் அந்த பதிலையும் புரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடா எப்படி கேள்விகள் கேட்டாலும் நீங்க பதில் தர முடியுமா? அப்படி பதில் தரக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களையே தயார்படுத்திக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வேணா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் தவறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரே பைலிங்குவலா தான் வரும். தமிழ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல வரும், இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும். மத்த எல்லாருக்குமே உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்கும். தமிழ்ல இங்கிலீஷ்லயும் தான் கொஸ்டின் இருக்கும். அதனால நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். பார்த்த உடனே உங்களால பதில் தர முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மறக்காதீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்பதான் இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவங்களும் இதனால பயனடைவாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.